சம்மதத்தோட இந்த பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் முடிஞ்சதும் அந்த பொண்ணை கன்சீவ் ஆக்கிறான். சோ இந்த பொண்ணுக்கும் பீரியட்ஸ் தள்ளி போனதை பார்த்து பிரெக்னன்சி கிட்ட வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கறா. அதுல 2 கோடு வந்ததோ ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவ ஹஸ்பண்ட் கிட்ட நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன், நான் அம்மாவாக போறேன், நீங்க அப்பாவாக போறீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றா. ஆனா அவ ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட யோசிக்காம மூஞ்ச சுளிச்சிட்டு அபார்ட் பண்ணிரு, எனக்கு இப்பலாம் குழந்தை பெத்துக்கிற ஐடியா இல்ல, குழந்தைலாம் பிறந்தா நம்மளால நிம்மதியால இருக்க முடியாதுன்னு சொல்லிடுறா. அது கேட்டதும் இந்த பொண்ணு ஒரு குழந்தைய போய் கலைக்க பாக்குறீங்களே, இதுக்கு எப்படி நான் சம்மதிப்பேன்? எவ்வளவோ பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எனக்கு கடவுளா பார்த்து ஒரு குழந்தைய கொடுத்திருக்காங்க, அந்த குழந்தைய என்னால கலைக்கலாம் முடியாது, நான் அதை எப்படியாச்சும் வளர்த்தே தீருவேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சா. அந்த பையன் பிரெக்னன்சி டைம்ல எதுக்கும் நீ என்கிட்ட வராத, எனக்கு இதோட இந்த உறவு முடிஞ்சு போயிருச்சு, இந்த குழந்தைய வளர்க்கறது மொத்தமா உன்னுடைய கடமைதான்னு சொல்லிட்டு போயிடுறா. நீ மாச கர்ப்பிணியா இருக்கும்போது கூட இந்த பொண்ணு தான் எல்லா வீட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்கு. இப்போ டெலிவரி டேட் நெருங்கும் போது ஹஸ்பண்ட் கிட்ட ஹாஸ்பிடலுக்கு போகணும், டெலிவரி டேட் வர மாதிரி இருக்கு, என் கூட வருவீங்களான்னு கேக்குறா. ஆனா அவ ஹஸ்பண்ட் அதெல்லாம் என்னால முடியாது, இது உன்னுடைய கடமைன்னு சொல்லிட்டு போயிடுறா. டெலிவரி டேட் நெருங்கும் போது கூட இந்த பொண்ணு தான் கையால துணியை துவைச்சு அதை காயவும் போடுறா. அம்மா அப்பாக்கு கால் பண்ணி சொன்னா, அவ அம்மா அப்பா கல்யாணம் முடிஞ்ச கொஞ்சம் வருஷம் இப்படிதான் புருஷன் பொண்டாட்டி கூட சண்டை வந்துட்டே இருக்கும், போக போக இதெல்லாம் சரியாயிரும், பொண்ணு நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் போகணும்னு சொல்லிறாங்க. இந்த பொண்ணும் அதனால வேற வழி தெரியாம எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கா. கடைசியில ஒரு நாள் நைட் அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது அவ ஹஸ்பண்ட் நல்லா குடிச்சிட்டு கதவை திறந்து வீட்டுக்குள்ள வர. குடிச்சது மட்டும் இல்லாம அவன் கழுத்துல வேற ஒரு பொண்ணுடைய லிப்ஸ்டிக் மார்க்கும் இருக்கு. அதை பார்த்ததும் இந்த பொண்ணு என்ன இதெல்லாம் இந்த நேரத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே என்ன கேக்குறா. ஆனா அவ ஹஸ்பண்ட் போதையில அந்த பொண்ணை பெட்ல தள்ளி விட்டுறா. வேகமா அந்த பொண்ணை பெட்ல தள்ளி விட்டதால அந்த பொண்ணுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது.